வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் vocabulary தான் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2ன்னு ஒரு 500 vocabulary நம்ம 100 ஸ்பிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த சீரியஸோடைய ஃபைனல் வீடியோ இது. பார்ட் 5 401லேருந்து 500 வரைக்கும் vocabulary பார்க்க போகிறோம். தென் இதோடைய PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 500 vocabularyயும் பார்த்திங்கன்னா ஒரு 59 pages PDF. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா kakkan.education.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளார நீங்கள் போயிட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம். இதை வந்து பை பண்ணிவிட்டு சில பேர் எனக்கு vocabulary இன்னும் வரல, லிங்க் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் டைரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அது மூலியமாக தான் உள்ளே போகிறீங்க இல்லையா? ஜஸ்ட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மூலியமாக நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறமா விசிட் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு kakkan.education.inலேயே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் விசிட் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனுக்கு கீழே நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்களோ பெய்டு kakkan.education.in வெப்சைட் மூலியமாக என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் பை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இபுக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் லைப்ரரிக்குள்ளார இபுக் இருக்கும். இந்த 500 vocab இருக்கும். நீங்கள் டென்சஸ் பை பண்ணியிருக்கீங்கன்னா டென்சஸ் இருக்கும். ஒன்றா நீங்கள் அதை போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா kakkanspokenenglish@gmail.com அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம 401லேருந்து 500 வரைக்கும் vocabulary பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் grocery ஐட்டம்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய் அதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். இன்றைக்கி அதோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய், பப்பட்ஸ் அப்பளம், கிரிட் நொய்யரிசி, இன்சென்ஸ் சாம்பிராணி, பிக்கல் ஊறுகாய், சாஃப்ரான் குங்குமப்பூ, சுகர் கேண்டி கற்கண்டு, ஸ்பைஸ் மிக்ஸ்சர் கரம் மசாலா, ட்ரைடு ஜிஞ்சர் சுக்கு, லென்டில் காராமணி, லிக்கோரைஸ் அதிமதுரம், மேஸ் ஜாதிபத்ரி, அக்கோரஸ் வசம்பு, அஜ்வைன் ஓமம், சின்னமன் லவங்கப்பட்டை, கியூமீன் சீரகம், ஃபெனல் பெருஞ்சீரகம், ஃபெனோக்ரிக் வெந்தயம், நைஜெல்லா சீட்ஸ் கருஞ்சீரகம், நட்மெக் ஜாதிக்காய், மஸ்டர்ட் கடுகு, ஜாகரி வெல்லம், அனைஸ் சோம்பு, ஆமண்ட்ஸ் பாதாம் பருப்பு, ட்ரைட் லாங் பெப்பர் கண்டந்திப்பிலி, ஹார்ஸ் கிராம் கொள்ளு, தென் ஃபைனல் ஒன் பாப்பி கசகசா. தென் அடுத்து கொஞ்சம் நார்மல் vocabs பார்க்கலாம். ப்ளூ மூன் எ செகண்ட் ஃபுல் மூன் இன் எ கேலண்டர் மந்த். அதாவது ஒரு மாதத்திலேயே ரெண்டாவதாக வந்துட்டு ஒரு ஃபுல் மூன் வரும் இல்லையா? ரெண்டாவதாக ஒரு பௌர்ணமி வரும் இல்லையா? அதை தான் நம்ம வந்து ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவோம். ரேர் சினாரியோஸில் தான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இது வந்து நடக்கும். லாஸ்ட்டு ப்ளூ மூன் எப்போ வந்தது அப்படின்னா 2020 October 31 அப்போ வந்தது. அதை தான் வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. டிட் யூ see a blue moon on 31 October 2020? அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட்டர் லாக்டு நீர்த்தேக்கம். They could not play the match because the pitch was waterlogged. அவங்களால மேட்ச் விளையாட முடியல ஏன்னா பிச்சில் வந்து தண்ணீர் தேங்கி இருந்தது. If it rains like this, there will be a waterlogged everywhere. இதே மாதிரி மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா எங்கே பார்த்தாலுமே தண்ணீர் தேங்கி நிற்கும். சாட்டர் பாக்ஸ் தொணன்னு பேசுறது. She is a chatter box who never shuts up. அவள் வந்து வாயை மூடவே மாட்டா. சரியான சேட்டர் பாக்ஸ் மாதிரி தொணன்னு பேசிட்டே இருப்பா. ஐ வாஸ் எ சேட்டர் பாக்ஸ் அட் ஸ்கூல். நான் ஸ்கூலில் வந்து ஒரு சேட்டர் பாக்ஸ் மாதிரி இருந்தேன். அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வு. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆர் எசென்ஷியல் டு ரன் ஏ கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டை வந்து நல்ல முறையில் ரன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பொறுப்புணர்வும் வேணும், அதே மாதிரி வெளிப்படைத்தன்மையும் வேணும். டிரான்ஸ்பரன்சின்னா வெளிப்படைத்தன்மை. ஃபார்ஃப்ளங் ரிமோட் ஏரியா வெகு தொலைவில் உள்ள. The news spread to all corners of the far-flung area. அந்த மூலை முடுக்கலெல்லாம் அந்த நியூஸ் பரவிடுச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் எல்லா இடத்துலையுமே. Her fame has reached the most far-flung corners of the globe. உலகத்தில் இருக்கிற மூலை முடுக்கலெல்லாம் அவருடைய புகழ் வந்து ரீச் ஆகிடுச்சு. அவுட்ஸ்கர்ட்ஸ் புறநகர் பகுதிகள். They live on the outskirts of Chennai. அவங்க வந்து சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதிகளில் வசிக்கிறாங்க. டெக்கேட் 10 வருடம். ஐ ஒர்க்ட் இன் திஸ் கம்பெனி ஃபார் 3 decade. நான் வந்து 30 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தூங்கா இரவுகள். ஐ ஸ்பென்ட் எ ஸ்லீப்லெஸ் நைட். நான் வந்து தூங்கா இரவுகளை கழித்தேன். ஐ ஹாவ் ஸ்பென்ட் so many sleepless worrying about him. Fascinate கவர்ந்து இழுக்கும். Children are fascinated by toys.
contemplate ஆழ்ந்த சிந்தனை. வாட் ஆர் யூ கண்டெம்ப்ளேட்டிங்? என்ன அப்படி ஆழ்ந்து அப்படியே யோசிச்சுட்ருக்கிறீங்க? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெதர் வெக்காபுலரி பார்க்கலாம். ட்ரிஸ்லிங் தூரல். த ரெயின் இஸ் இன் டூ பேட் ஹியர், இட் இஸ் ஒன்லி ட்ரிஸ்லிங். இங்கே ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் மழை பெய்யல, சும்மா தூரிட்டு மட்டும்தான் இருக்குது. போரிங் அதிகமான மழை. இட் இஸ் போரிங் ஹியர், வாட் அபவுட் தேர்? இங்கே பயங்கரமாக மழை பெய்யுது, அங்கே எப்படி இருக்குது? Torrential rain பேய் மழை. We got caught in a torrential rain. The torrential rain will be caused flood in the low-lying area. நாங்கள் ஒரு பயங்கரமான பேய் மழையில் மாட்டிக்கிட்டோம். இந்த மோசமான மழை இந்த ரொம்ப தாழ்வாக இருக்கிற பகுதியிலலாம் வெள்ளத்தை உருவாக்கும். breeze தென்றல். The leaves rustled in the breeze. அந்த இலைகள்லாம் அந்த தென்றல் காற்றுனால அப்படியே சலசலக்குது. ரசல் அப்படின்னா சலசலப்பு அப்படின்னு அர்த்தம். விண்டி பலமான காற்று. இட் வாஸ் ஸோ விண்டி த டென்ட் ப்ளூ அவே. ரொம்ப பயங்கர காற்றாக இருக்குது, அதனால அந்த டென்ட்டெல்லாம் பறந்துட்டு போயிடுச்சு. ஸ்லஷி சேரும் சகதியுமாக. ஆஃப்டர் த ஹெவி ரைன் த ரோடு வாஸ் ஸ்லஷி. அந்த மோசமான மழைக்கு அப்புறமா ரோடு ரொம்ப சேரும் சகதியுமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ம் புயல். மெனி ட்ரீஸ் வேர் ப்ளோன் டவுன் பை த ஸ்டார்ம். புயலால் நிறைய மரங்கள் அப்படியே சாஞ்சிடுச்சு. லேண்ட்ஃபால் கரையை கடத்தல். சைக்ளோன் லைக்லி டு மேக் லேண்ட்ஃபால் ஆன் வென்ஸ்டே ஈவினிங். அதாவது சைக்ளோன் புதன்கிழமை சாயங்காலம் கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். லேண்ட்ஃபால் அப்படின்னா கரையை கடத்தல். லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா நெக்ஸ்ட் வொக்காபுலரி கவரிங்க நிலச்சரிவு. த ஃப்ளட் காஸ்ட் எ லேண்ட்ஸ்லைடு. அந்த ஃப்ளட்டு வெள்ளம் நிலச்சரிவை ஏற்படுத்தியது. பிளிசார்ட் பிளிசார்ட் அப்படின்னா பனிப்புயல் அப்படின்னு அர்த்தம். வி காட் ஸ்டக் இன் எ பிளிசார்ட். நாங்கள் பனிப்புயலில் மாட்டிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பிரெய்னி வெரி இன்டெலிஜென்ட் இன்டெலெக்சுவல் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் எ பிரெய்னி கிட். அவன் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான பையன். ஹெர் சில்ட்ரன் ஆர் ஆல் வெரி பிரெய்னி. அவருடைய குழந்தைங்க எல்லாருமே புத்திசாலியானவங்க. ஹிலாரியஸ் நகைச்சுவை உணர்வு பொருந்திய. வி லாஃப்ட் நான் ஸ்டாப் வென் வாட்ச்டு தட் ஹிலாரியஸ் சுச்சுவேஷன். என்ன அர்த்தம் அப்படின்னா ஹிலாரியஸ் சுச்சுவேஷன்னா ஒரு நகைச்சுவை உணர்வு ததும்பிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு நாங்கள் நான் ஸ்டாப்பாக நாங்கள் சிரிச்சோம். நெக்ஸ்ட் த ஹிலாரியஸ் மூவி இஸ் ஷூர் டு வின் செவரல் அவார்ட்ஸ் அட் த காமெடி ஃபெஸ்டிவல். அந்த நகைச்சுவை படம் கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவலில் நிறைய விருதுகள் வாங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லக்கிஷ் மந்த நிலை. எ ஹெவி லஞ்ச் மேக்ஸ் அஸ் ஸ்லக்கிஷ் இன் த ஆஃப்டர்நூன். மத்தியானத்துக்கு அப்புறமா நல்லா ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நம்மளை மந்தமாக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா, மந்தமாக இருக்குது அப்படின்னு. அதுதான் அவர் எக்கனாமி ரிமைன்ஸ் ஸ்லக்கிஷ். நம்மளுடைய பொருளாதாரம் இப்பயுமே மந்த நிலையில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வொக்காபுலரி அரகண்ட். அரகண்ட் அப்படின்னா திமிர் பிடித்த அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் அன் அரகண்ட் உமன். அவள் ஒரு திமிர் பிடித்த பெண்மணி. ஹீ இஸ் அன் அரகண்ட் ஆஃபீஸர். அவர் ஒரு திமிர் பிடித்த ஒரு ஆஃபீஸராக இருக்கார், அதிகாரியாக இருக்கிறாரு. அடோரபிள் அபிமானம். ஷீ இஸ் அன் அடோரபிள் உமன். அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி அபிமானி. ஒருத்தவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடித்த அபிமானி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் கன்சீட் கர்வம். ஐ எம் நாட் அஸ் கன்சீட்டட் as so many people seem to think. மற்றவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒரு கர்வம் உடைய ஆள் கிடையாது. கன்ஃபஸ் ஒத்துக்கொள்ளுதல். ஹீ கன்ஃபஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக். அவர் அவருடைய தப்பை ஒத்துக்கிட்டாரு. பிரேவ் தைரியமான. ஷீ இஸ் எ பிரேவ் உமன். அவள் ஒரு தைரியமான பெண்மணி. ரஸ்ட் துரு பிடிச்சிருக்கு இல்லையா, அதுதான். டு அவாய்ட் ரஸ்டிங் யூ ஷுட் பெயிண்ட் த கேட் ஒன்ஸ் இன் எ இயர். துருப்பிடிக்கிறத தவிர்க்கணும்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கதவுக்கெல்லாம் கேட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஏன்ஷியன்ட் வொக்காபுலரி பார்க்கலாம். கேசில் கோட்டை. தட் இஸ் அன் ஓல்டு கேசில். அது ஒரு பழமையான கோட்டை. த டவுன் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கேசில். அந்த டவுன் அந்த கோட்டைக்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஃபோர்ட் கோட்டை. அவர் எனிமீஸ் ஆக்குபைட் த ஃபோர்ட். எதிரிகள் அந்த கோட்டை பிடிச்சிட்டாங்க. ஹீ பில்ட் 12 ஃபோர்ட்ஸ். அவர் மொத்தம் 12 கோட்டைகள் கட்டியிருக்கிறார். பாலன்கீன் பல்லக்கு. இன் ஓல்டன் டேஸ் குவீன்ஸ் வேர் ட்ராவல்டு த்ரூ பாலன்கீன். பழைய நாட்கள்லாம் ராணிகள்லாம் அந்த பல்லக்கில் தான் பயணம் பண்ணுவாங்க. க்ரௌன்
கிரீடம் த கிங் ஓர் பியூட்டிஃபுல் crown மேட் ஆஃப் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். தங்கத்தாலையும் அந்த வைரத்தாலையும் செய்யப்பட்ட கிரீடத்தை தான் வந்து அந்த ராஜா வந்து அணிந்திருந்தார். ஐ ஹவ் சீன் த கிங்ஸ் crown இன் த மியூசியம். மியூசியமில் நான் வந்து ராஜாவோட கிரீடத்தை பார்த்தேன். ஆர்ச்சரி வில் வித்தை. ஆர்ச்சரி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் டு ப்ராக்டிஸ் இன் த ஓல்டன் டேஸ். ஆர்ச்சரி வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான கேமாக இருந்தது வில் வித்தை. ஹெரிடிட்டரி பாரம்பரியம். த குவீன் ஆஃப் இங்கிலாந்து இஸ் எ ஹெரிடிட்டரி ரூலர். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக அவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஸ்கெப்டர் செங்கோல். ஹி ஹேட் எ செப்டர் இன் ஒன் ஹேண்ட். அவர் கையில் வந்து ஒரு செங்கோல் வைத்திருந்தார். ஷீல்ட் கேடயம். இன் ஓல்டன் டேஸ் டியூரிங் த வார் தே யூஸ்ட் ஷீல்ட் டு ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ். அந்த காலத்துலலாம் போர் நடக்கும்போது கேடயத்தை வச்சு தான் அவங்க வந்து தன்னைத்தானே வந்து தற்காத்துப்பாங்க. ஸ்வாட் வால். ஹி வாஸ் கில்டு பை எ ஸ்வாட். அவர் வாளால் கொல்லப்பட்டார். அலிகேஷன் குற்றச்சாட்டு. த ரூலிங் பார்ட்டி டிக்ளேர்ட் தட் த அலிகேஷன் வாஸ் எ லை. ஆளும் கட்சி வந்து அந்த குற்றச்சாட்டு ஒரு பொய் அப்படின்னு சொன்னது. டு யூ ஹேவ் எனி எவிடன்ஸ் ஃபார் திஸ் அலிகேஷன்? இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக உங்ககிட்ட ஏதாவது வந்து ஆதாரம் இருக்கிறதா? கொஞ்சம் நார்மல் vocabulary பார்க்கலாம். அலையன்ஸ் கூட்டணி ஒப்பந்தம். தேர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அலையன்ஸ் சைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்து ஒன்று வந்து கையெழுத்தானது. பிரைப் கையூட்டு. ஹி ரெஃப்யூஸ்டு டு டேக் த பிரைப். அந்த கையூட்டை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவர் வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணார். அவர் வந்து மறுத்துட்டார். ஹியூமிலியேஷன். ஹியூமிலியேஷன் அப்படின்னா அவமானம் அப்படின்னு அர்த்தம். ஃபெயிலியர் அண்ட் ஹியூமிலியேஷன் ஆர் த டூ கிரேட் லெசன்ஸ் வித்தவுட் எ டீச்சர். எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் திஸ். அதாவது தோல்வியும் அவமானமும் தான் ஒவ்வொருத்தவங்களும் வந்து வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய மிக பெரிய 2 பாடங்கள். ஆசிரியரையே இல்லாத 2 பெரிய பாடங்கள். ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் அதுலேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த அவமானத்தையும் தோல்வியும் கண்டு அவங்க பயந்திருக்க மாட்டாங்க. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். டாண்ட் அச்சுறுத்தல். நோ த்ரெட் கேன் டாண்ட் அஸ். எந்த அச்சுறுத்தலும் எங்களை வந்து பயமுறுத்த முடியாது. டிஃபமேஷன் அவதூறு. ஷி சூட் த மேகசின் ஃபார் டிஃபமேஷன் ஆஃப் ஹர் கேரக்டர். தன்னுடைய கேரக்டரை பற்றி தப்பாக சொன்னதுக்காக அந்த மேகசின் பத்திரிக்கை மேலே அவள் வந்து ஒரு அவதூறு வழக்கு தொடர்ந்தாள். டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னா சர்வாதிகாரம் அப்படின்னு அர்த்தம். த பீப்புள் ரெவால்டட் அகேன்ஸ்ட் த மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப். அந்த இராணுவ சர்வாதிகாரத்துக்கு எதிராக மக்கள் வந்து கிளர்ந்தெழுந்தனர். டெயின்டட் மினிஸ்டர்ஸ். டெயின்டட் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட, அதாவது கரைபடிந்த மந்திரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். டெயின்டட் மினிஸ்டர்ஸ் டு நாட் ஃபைல் நாமினேஷன்ஸ். குற்றம் சாட்டப்பட்ட மந்திரிகள் வந்து நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாது. டாக்மேட்டிக் பிடிவாதம். ஆர்கியூயிங் வித் எ டாக்மேட்டிக் பர்சன் இஸ் யூஸ்லெஸ். பிடிவாதமுள்ள ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறது அப்படிங்கிறது யூஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்விண்டில் மோசடி. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்வால்வ் இன் எ ஸ்விண்டில். இந்த மோசடியில் பங்கு பெறத்துக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு vocabularyயாக இருக்கும். ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் அப்படின்னா எ பர்சன் ஹூ ஸ்பெண்ட்ஸ் எ லாட் ஆஃப் மணி. அதாவது ஊதாரித்தனமாக பணத்தை செலவு பண்ணுவாங்கல்ல, வரம்பு மீறி செலவு பண்ணுவாங்கல்ல, அதுதான். His wife is always complaining because he is a spendthrift. அவங்க ஒய்ஃப் வந்து எப்போதுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவர் வந்து ஊதாரித்தனமாக பணத்தை செலவு பண்ணுறாரு அப்படின்னு. அந்த ஸ்பெண்ட்த்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணாட்டி நம்ம அதை எப்படி சொல்லணும்னா, his wife is always complaining because he is a person who spends a lot of money. He is a person who spends a lot of money அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டாம்னா ஸ்பெண்ட்த்ரிஃப்ட் அப்படின்னு சிம்பிளாக அதை நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். அக்ரவேட்ஸ் நிலைமையை இன்னும் மோசமாக்குதல். பீட்டிங் த ப்ரொட்டஸ்டர்ஸ் கேன் அக்ரவேட்ஸ் த சிச்சுவேஷன். அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எதிர்ப்பாளர்கள்லாம் அடித்தது வந்து அந்த சூழ்நிலையை வந்து இன்னும் வந்துட்டு மோசமாக்குது அப்படின்னு அர்த்தம். கான்டெம்பரரிஸ் மென் ஹூ லிவ்ட் அட் த சேம் டைம். சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் அண்ட் நிக்கோலா டெஸ்லா வேர் கான்டெம்பரரிஸ். 2 பேருமே வந்து சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அண்ட் நிக்கோலா டெஸ்லா வேர் மென் ஹூ லிவ்ட் அட் த சேம் டைம். கான்டெம்பரரிஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணாட்டி நம்ம அந்த மென் ஹூ லிவ்ட் அட் த சேம் டைம் அப்படிங்கிற சென்டென்ஸும் சொல்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மிசான்த்ரோப். மிசான்த்ரோப் அப்படின்னா என்னென்னா எ பர்சன் ஹூ ஹேட்ஸ் மேன்கைண்ட். மனித இனத்தை வெறுப்பவன். He does not get on with anyone. He seems to be a
he seems to be a misanthrope. அவன் யார் கூடயுமே சேர மாட்டேங்கிறான்ப்பா, அவன் யார் கூடயுமே ஒத்து வர மாட்டேங்கிறான், சரியான மிசான்த்ரோப்பா இருப்பான் போல இருக்கு, மனுஷங்கிட்ட பேசுறதே அவனுக்கு பிடிக்காது போல இருக்கு. அதே மாதிரி ஒரு சில ரேர் பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, அதுதான். இது நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம், இந்த மிசான்த்ரோப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாட்டி நாம் இதை எப்படி சொல்லலாம்னா, he doesn't get on with anyone, he seems to be a person who hates mankind அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் accomplice. accomplice அப்படின்னா men helping out in the crime, ஒரு குற்றத்துக்கு வந்து உடந்தையா இருக்கிறவங்க. Two robbers went into the bank when two men waited in the car, they were the accomplice. 2 கொள்ளையர்கள் வந்து பேங்க்கை கொள்ளையடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. காரில் வந்து 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரும் தான் வந்து accomplice அப்படின்னா அந்த கிரைமுக்காக உதவி பண்ணவங்க அப்படின்னு அர்த்தம். 2 robbers went into the bank when 2 men waited in the car, they were the men helping out in the crime. immigrants அப்படின்னா people who came from foreign countries and settled there, அகதிகள். அமெரிக்கா இஸ் a nation full of immigrants. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க. அமெரிக்கா இஸ் a nation full of people who came from foreign countries and settled there. immigrants அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாட்டி நாம் இந்த சென்டென்ஸை இப்படி சொல்லலாம். பனோரமா அப்படின்னா என்னென்னா unbroken view of a large area of the city. அதாவது ஒரு சிட்டியோடைய ரொம்ப அழகான வியூவை நம்ம வந்து பார்க்க முடியும், ஒரு பெரிய ஹைட்டான பிளேஸில் இருந்துட்டு, அதை தான் நம்ம வந்துட்டு பனோரமா அப்படின்னு சொல்கிறது. From the 10th floor we had a grand panorama. அதாவது 10th ஃப்ளோர்லேருந்து அந்த சிட்டியோடைய வியூவை நாங்கள் வந்து அவ்வளோ அழகாக பார்த்தோம், அதை நம்ம வந்துட்டு we had a grand panorama அப்படின்னு சொல்லலாம். From the 10th floor we had a grand unbroken view of a large area of the city. Next one, ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா the art of garden cultivation, தோட்டக்கலை, அதை தான் நம்ம வந்து ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். she maintains a lovely garden in front of her house, I think she is an expert horticulture. அவள் வந்து வீட்டுக்கு வெளில அவ்வளோ அழகான ஒரு கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணுறா, அவள் வந்து ஒரு ஹார்டிகல்ச்சரில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன், அதாவது சிறந்த தோட்டக்கலை நிபுணராக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். She maintains a lovely garden in front of her house, I think she is an expert at an art of garden cultivation. நெக்ஸ்ட் பாருங்கள் பேண்டமிக் அப்படின்னா a disease that spread like a wildfire. அதாவது காட்டுத்தீ மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவுதில்லை, அது ஒரு வியாதியாக இருக்கட்டும், அது ஒரு செய்தியாக இருக்கட்டும், அதை தான் பரவுதல், அதை தான் நம்ம வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறது. இட் ஸ்டார்டட் இன் a small village but it soon become a pandemic. ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா அது வந்து ஒரு பேண்டமிக்காக மாறிடுச்சு. It started in a small village but it soon became a disease that spread like a wildfire. Pandemic அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாட்டி நம்ம அந்த சென்டென்ஸை இப்படி தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒரு இன்டர்மீடியட் vocabulary தான் இதெல்லாம். இன்ட்யூஷன் அப்படின்னா உள்ளுணர்வு அப்படின்னு அர்த்தம். her intuition telling her that something is going to be wrong. அவளுடைய உள்ளுணர்வு வந்து ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் vocabulary omnipresent அப்படின்னா என்னன்னா எங்கும் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். அடுத்து omniscientனா எல்லாம் அறிந்த அப்படின்னு அர்த்தம். God is omnipresent and omniscient. கடவுள் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் சூடோனைம் அப்படின்னா a fictitious name used by an author. புனைப்பெயர் வச்சுப்பாங்க இல்லையா எழுத்தாளர்கள்லாம், அதுதான். most of the famous writers never used their real names, they write under the pseudonym. நிறைய பெரிய எழுத்தாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து புனைப்பெயர் தான் வச்சுப்பாங்க, அவங்களுடைய சொந்த பேரை வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நம்ம கல்கி அப்படின்னு சொல்கிறோம், எழுத்தாளர் கல்கியோடைய இயற்பெயர் என்ன, அதை எனக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹானரரி அப்படின்னா எ ஒர்க் ஆர் எ ஜாப் டன் ஃபார் நோ பே. பேமெண்ட்டே இல்லாமல் ஒரு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஹானரரி ஜாப் அப்படின்னு சொல்கிறது. ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஹி ஹாஸ் அண்டர்டேக்கன் எ லாட் ஆஃப் ஹானரரி ஒர்க், ஹி ஒர்க்ஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாட் ஃபார் பேமெண்ட். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அவர் நிறைய ஹானரரி ஜாப் பண்ணார், அவர் வந்து மன திருப்திக்காக தான் செஞ்சாரே ஒழிய பேமெண்ட்டுக்காக செய்யலை. நெக்ஸ்ட் ஒன் போஸ்துமஸ். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ப்ஸ் தான். போஸ்துமஸ் அப்படின்னா த போயட் நெவர் பப்ளிஷ்ட் எனி ஆஃப் ஹிஸ் புக்ஸ் இன் ஹிஸ் லைஃப் டைம், தே ஆர் ஆல் போஸ்துமஸ். அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய வாழும் நாட்களில் புக்கை எதுவும் பப்ளிஷ் பண்ணாமல் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா புக்கை, அதை தான் நம்ம வந்துட்டு போஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறது.
நெக்ஸ்ட் vocabulary legible. legible அப்படின்னா capable of being clearly read. ஒரு விஷயத்தை வந்து நல்லா தெளிவாக அழகாக எழுத முடியும். அதை தான் நம்ம வந்து legible அப்படின்னு சொல்லுவோம். அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப லெஜிபிளாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். Peter failed the exam because his handwriting was not legible. The teacher said she could not make out what he had written. என்ன அர்த்தம் அப்படின்னா, பீட்டர் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான். ஏன்னா அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து லெஜிபிளாகவே இல்லை, அதாவது கிளியராகவே பார்த்து படித்து புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. அதனால் வந்து அவன் என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னே என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூட்ரல். நியூட்ரல் அப்படின்னா என்னென்னா நடுநிலையில் இருக்கிறது. நாட் டேக்கிங் சைட்ஸ் இன் ஏ டிஸ்பியூட். ஒரு சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னா இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். She did not take up either Guna or Sheila during the fight. She said she wished to remain neutral. அதாவது அவள் வந்து ரெண்டு பேர் பக்கமே போல, குணா பக்கமும் போல ஷீலா பக்கமும் போல, அவள் வந்து நான் நடுநிலையாக இருக்க தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னான். நெக்ஸ்ட் ஒன் imminent. imminent அப்படின்னா about to happen, அதாவது உடனடியாக நடக்கக்கூடிய. There are so many policemen on the street. I think the minister's arrival is imminent. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ்காரர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மந்திரி வந்து உடனடியாக வரப்போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். சபோட்டேஜ்ட் அப்படின்னா என்னென்னா deliberately caused damage to it. ஒரு விஷயத்துக்கு வேணும்னே நம்ம வந்து செய்யக்கூடிய தீங்கு, நாச வேலை. We thought the fire at the factory was accidental. Afterwards we found out that some angry workers had sabotaged. அதாவது நாமெல்லாம் நினச்சோம் அந்த ஃபேக்ட்ரியில் நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து எதார்ச்சியாக நடந்தது தான், ஒரு விபத்து தான் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது ஆங்க்ரி ஒர்க்கர்ஸ்லாம், அந்த ஃபேக்ட்ரி மேலே கோபமான இருக்கிற தொழிலாளர்கள்லாம் வந்து அதை வேணும்னே பண்ணது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் டெக்கேட். டெக்கேட் அப்படின்னா எ பீரியட் ஆஃப் 10 years. There have been a lot of changes over the past 2 decades. அதாவது கடந்த 2 டெக்கேடாக ஒரு 20 வருடமாக பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நடந்துள்ளது அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ளூயன்ஷியல், செல்வாக்கு. ஆப்ரஹாம் லிங்கன் வாஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பிரசிடென்ட் இன் அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் தான் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செல்வாக்கு மிக்க அதிபராக திகழ்ந்தார். நெக்ஸ்ட் ஒன் இலிட்ரேட். இலிட்ரேட் அப்படின்னா படிப்பறிவில்லாத அப்படின்னு அர்த்தம். அக்கார்டிங் டு 1981 சென்சஸ் 46.5% ஆஃப் த பாப்புலேஷன் ஓவர் த ஏஜ் ஆஃப் 17 வாஸ் illiterate. அதாவது 1981 சென்சஸ் படி 17 வயசுக்கு மேற்பட்டவங்களில் 46.5% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து படிப்பறிவில்லாதவங்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மை பேரண்ட்ஸ் வேர் illiterate. என்னுடைய பெற்றோர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. நெக்ஸ்ட் ஒன் லிபர்ட்டி. லிபர்ட்டி மீன்ஸ் சுதந்திரம். தே ஃபவுட் ஃபார் தேர் லிபர்ட்டி. அவங்களோட சுதந்திரத்திற்காக போராடினாங்க. We must respect individuals' liberty. ஒவ்வொருத்தவங்களுடைய தனி மனித சுதந்திரத்தையும் நாம் வந்து மதிக்கணும். sovereign, இறையாண்மை. ரொம்ப அதிகமாக இந்த வேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ்லலாம். No country can interfere with the sovereignty of another country. ஒரு நாட்டுடைய இறையாண்மையில் எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து நுழைய முடியாது, கருத்து சொல்ல முடியாது. pretend, பாசாங்கு. she pretends, அவள் பாசாங்கு செய்கிறாள். don't pretend, பாசாங்கு செய்யாதே. the final vocabulary exaggerate. exaggerate அப்படின்னா என்னென்னா மிகைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். don't exaggerate, it's a small issue. இது ஒன்றும் சின்ன விஷயம் தான், இதை மிகைப்படுத்தாத. ஐ திங்க் யூ ஆர் எக்ஸாஜரேட்டிங் திஸ் இஷ்யூ. நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை நீ வந்து பெருசுப்படுத்துகிற அப்படின்னு. தட்ஸ் இட், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு டோட்டலாக 500 vocabulary பார்த்துருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு. இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்ட் 5. கண்டிப்பாக இந்த 500 vocabulary வந்து உங்களில் நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயத்தை, தெரியாத vocabularyயை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் vocabularyயும் இருக்குது. எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கெல்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, IELTS எக்ஸாமினேஷன்ஸுக்கெல்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வைங்க. தென் ஒன் மோர் திங், இதோடைய PDF நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பே பண்ணி பை பண்ணிக்கலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ.